வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நம்ம திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் ஸ்ரீரங்கம் அறநிலையத்துறையில் ஒரு பார்ட்னர் ரமேஷ் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ ரமேஷ் அப்படிங்கிற அறநிலையத்துறையில் அதிகாரியாக போட்டிருக்காங்க. அப்படிங்கிறக்காக அந்த ஆள் ரொம்ப கொந்தளிச்சுட்டுருக்கிறாரு. ஏன் அப்படி கொந்தளிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இவர் ஜாதி மதம் இல்லைன்னு சொல்கிற ஆள், 70 வருஷமாக நான் ஜாதி ஒழிச்சிட்டேன்னு சொல்கிற ஆள். அப்படி ஜாதியை ஒழிச்சவர் இப்போ எங்கேருந்து பார்ட்னர் ஜாதி வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஜாதி அதை கடவுளை நம்புறவங்க கோயிலுக்கு போகிற நாமளே அங்கே யார் அறநிலையத்துறையாக இருக்கிறாங்க, பார்ப்பனாக இருக்கிறானா இல்லை தலித்தாக இருக்கானா நம்மளே கவலைப்படப்படுறதில்ல. இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம். இந்த ஆள் ஏன் அந்த பாடு வர்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பாராளுமன்றத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் கோயில் மாநில அரசு நிர்வாகத்திலிருந்து கோயிலை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து சமயத்தில் இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் யார் தெரியுமா? இமானுவேல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, காஜா மைதீன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, டேவிட் அப்படிங்கிற பிரான்சிஸ், இவங்க 4 பேர் அறநிலையத்துறையில் அதிகாரிகளாக இருந்தாங்க. அன்றைக்கி வீரமணி நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, நம்மளாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, நம்ம எதுக்கு கடவுளை நம்பணும்? கடவுளே இல்லைன்னு, அதாவது ஒரு அறநிலையத்துறைங்கிறது அது கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத வேலை உங்களுக்கு அங்கே என்ன வேலை, அங்கே என்ன புடுங்கிறதுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொல்லிப்போ அந்த 4 பேர் அதை கேட்டிருக்கணுமல்ல. ஏன்னா நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறாள். அவங்க 4 பேர் உள்ள இருந்தாங்க. அப்போ அந்த 4 பேர் பார்த்து நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க கடவுளை வச்சு அறநிலையத்துறைன்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க, அங்கே ஏன் நீங்கள் போகணுன்னு சொல்லி வீரமணி கேட்டிருக்கணுமல்ல. கேட்கவே இல்லையில்ல. இப்போது தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன், திருச்செந்தூர் கோயிலில் சுகாதாரத்துறை செயலராக தாரேஸ் அகமது அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாய் பண்ணியிருக்கிறாங்க. 2வது சமூக நலம் மற்றும் மகளிர் நல வாரியம் அப்படி இதுக்கு மரியம் பல்லவி பல்தேவ் அப்படிங்கிற ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த கோயிலில் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட நாங்கள் கவனிச்சதும் இல்லை, அதை பார்த்ததும் இல்லை. ஒரு ஊடக செய்தியில் தான் நாங்கள் இந்த விஷயத்தையே நாங்கள் பார்க்குறோம். இந்து மத தலைவர்களும் அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததில்லை. வீரமணி ஏன்னா இப்போ ஒரு தலைவர், அதாவது ஒரு பார்ப்பனரை அறநிலையத்துறைக்கு அதிகாரியாக போட்டாங்கன்னு பொங்கின வீரமணி அப்போ இதையும் கேட்டிருக்கணுமல்ல. அறநிலையத்துறை நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், அங்கே எதுக்கு நீங்கள் அதிகாரியை போடுறீங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணுமல்ல. நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம், கடவுள் இல்லைன்னு சொல்லுறது நீங்கள் எதுக்கு ஒரு அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை எதுக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கு அதிகாரிகளை ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி வீரமணி கேட்டிருக்கணுமல்ல. நான் சொல்கிறது 70 வருஷமே இவன் ஜாதி இவன் சனாதனம் தான் இருப்போம் அப்படி இவனை கத்திட்டு இருக்கிறானுங்க. இவனால் ஒன்று பிடுங்க முடியல, அதனால் இவனை கற்றுவானுங்க, கத்திகிட்டே இருக்கட்டும், கத்தி நம்ம வேலையை பார்த்துட்டு. ஏன்னா இவனுக்கெல்லாம் நம்ம பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. 70 வருஷமாக கத்திட்டு இருக்கேன், கத்தி என்ன பிடுங்கிட்டாங்க, ஒரு இத்து போன ஆணியை கூட இவங்க பிடுங்கினதில்லை. அதனால் இவனை பேசலாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பெருசாக எடுத்து நம்ம ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அதனால் இவனுங்களெல்லாம் அப்படியே விட்டுரும், அவனை அப்படியே கத்தி அப்படியே அந்த ஓரமாக அப்படியே போயிட்டே, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. கண்ணதாசன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, நாத்தியத்துக்கும் ஆத்தியத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்ணதாசன் தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. கழிவறைக்கும் சமையலறைக்கும் வித்தியாசம் தெரிந்தவன் ஆத்திகன், சமையலறைக்கும் கழிவறைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நாத்திகன் அப்படின்னார். அது மாதிரி சமையலறைக்கும் கழிவறைக்கும் வித்தியாசம் தெரியாத கேடு கேட்ட கலிசடகை தான் இவனுங்கெல்லாம். அதனால் இவனை பற்றி நம்ம பெருசாக பொட்டு எடுத்துக்க வேண்டாம், இவனுக்கு பேச நம்ம காதில் வாதிக்க வேண்டாம், இவனுக்கு பேச கேட்டு நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா இவனை 70 வருஷமாக கத்திட்டு இருக்கானே, 70 வருஷமாக கத்தி என்னையுமே பிடுங்கல, எந்த ஜாதியும் ஒழிக்கல. இல்லை இவனை ஒரு ஜாதியை சொல்லுங்க வைக்கலாம். 70 வருஷம் நாங்கள் திராவிட கழகம் ஆரம்பித்தப்போ தமிழ்நாட்டில் இத்தனை ஜாதி இருந்தது, இப்போ 70 வருஷம் கழிச்சு எனக்கு இத்தனை ஜாதியை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க வைக்கலாம். ஒரு ஜாதி இவனை ஒழிச்சதில்லை, ஜாதி அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியல. அப்படி ஜாதி இல்லைன்னு சொல்கிறவ இவங்க எப்படி பிராமணர் வந்தாலும் நான் கேட்குறேன். அப்புறம் கடவுளில் இல்லைன்னு சொல்கிற இவங்க அறநிலையத்துறை யாரை போட்டால் இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க. அப்போ அறநிலையத்துறை யாரை போட்டால் இவனுக்கு என்ன கவலை, இவனுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையில்ல. அதனால் இவங்களை இப்படியே விட்டுருவான், அவன் அப்படியே கத்திரவன் அப்படியே போய்ட்டு இவனுக்கு இல்லாமல் காலையே ஒன்று 70 வருஷம் கத்தித்தான் இருக்காங்க. நம்ம இந்துக்கள் யாராவது கண்டுக்கிறது இல்லை. சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை ஒழிச்சிருக்கானுங்களா? எந்த சனாதனமும் இல்லை. ஒவ்வொரு கோயிலையும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு கோயிலையும் முதல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்காங்க. நான் சன்னதானத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு கோயிலோட கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குதுங்க, நாளுக்கு கம்மியாகவே இல்லை. அதனால் இவனை நம்ம கண்டுக்க வேண்டாம், இவனை கத்திட்டு அவனோடு போயிட்டுருக்கு. நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். கண்ணதாரன் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இவனெல்லாம் கழிச்சதே, இவனை பார்த்து நம்ம கண்டுக்க வேண்டாம். ஜெயகன், வணக்கம்.